கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சாலை விபத்தில் உயிரிழந்த ஆசிரியர் பூபதியின் உடல் உறுப்பு தானம். பூபதியின் உடலுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் மலர் வளையம் வைத்து அரசு மரியாதை. கரூர் மாவட்டம் புகழூர் வட்டம் பவுத்திரம் பகுதியைச் சேர்ந்த கண்ணையன் மகன் பூபதி, வயது 38. இவர் திருச்செங்கோடு அருகே உள்ள கந்தபாளையம் காந்தி மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிக கணித ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். இவர் கடந்த 30/1/2024 அன்று அதிகாலை 12:30 முதல் 1 மணி அளவில் திருச்செங்கோடு சாலையில் தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தின் பின் இருக்கையில் அமர்ந்து செல்லும் போது எதிர்பாராத நிலையில் தவறி விழுந்ததில் தலையின் பின்புறம் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து ஈரோடு சுதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் 1/2/2024 அன்று மாலை 4:30 மணி அளவில் அன்னார் மூளைச்சாவு அடைந்து இறந்ததாக அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து உடல் உறுப்பு தானம் செய்ய அன்னாரது குடும்பத்தினர் மற்றும் அவர் மனைவி புவனேஸ்வரி அவர்கள் முன்வந்தனர். அதன்படி கல்லீரல், 2 சிறுநீரகங்கள், 2 கண்கள் மற்றும் தோல் என 6 உறுப்புகள் உடல் உறுப்பு தானமாக பெறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அவர்களுடைய தியாகத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் தமிழக அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் உடல் உறுப்பு தானம் செய்த பூபதி அவர்களின் உடல் பவுத்திரம் மந்தை பகுதியில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட இடத்திற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் நேரடியாக சென்று தமிழ்நாடு அரசின் சார்பில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி அன்னாரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். உடல் உறுப்பு தானம் செய்த பூபதி அவர்களுக்கு மதன் ரியாஸ் என்ற 11 வயது மகனும் நட்சத்திரா என்ற 8 வயது மகளும் உள்ளார்.